சிவாயா யூடியூப் சேனல் அன்பர்களுக்கு இனிய காலை வணக்கம். நேற்று வரைக்கும் அக்கௌண்டன்சியில் ஃபஸ்ட்டு சாப்டரில் 2 மாடல் பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு மாடல் வந்து லாபம் அல்லது நட்டம் கண்டறியக்கூடியது, அனைத்து தகவல்களும் கொடுத்து லாபம் அல்லது நட்டத்தை மட்டும் கண்டறியறது. இன்னொரு மாடல் வந்து விடுபட்ட தகவல்களை கண்டறியங்கிற ஒரு மாடல். இதுக்கு முன்னக்கூட்டி அதை பார்க்காதவங்க இருந்தீங்க அப்படின்னா நம்ம சேனலில் அந்த வீடியோவை போய் பாருங்கள். இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது வந்து நிலை அறிக்கை. நிலை அறிக்கை அப்படின்னா ஒன்றும் இல்லை, பிஸ்னஸில் நம்மளுடைய கையில் எவ்வளோ கேபிட்டல், அதாவது முதல் நம்மகிட்ட எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம ஆரம்பிக்கக்கூடிய ஒரு அறிக்கை தான் நிலை அறிக்கை. அதில் சொத்துக்களும் பொறுப்புகளும் அடக்கம். ஓகேங்களா? பொறுப்புகளை வந்து இடதுபுறமும் சொத்துக்களை வலதுபுறமும் இட்டு நம்ம என்ன செய்ய ஆரம்பிக்கணும். இப்போ பாருங்கள், பொறுப்புகள் சைடு நமக்கு என்னெல்லாம் வரும் அப்படின்னா, பற்பல கடனீந்தோர், செலுத்தற்குரிய மாற்று சீட்டு, கொடுப்பட வேண்டிய செலவுகள், வங்கி மேல் வரைப்பற்று. சொத்துக்கள் பக்கம் பாருங்கள், கை ரொக்கம், வங்கி ரொக்கம், பற்பல கடனாளிகள், பெறுதற்குரிய மாற்று சீட்டு, சரக்கிருப்பு. இப்போது வங்கி மேல் வரைப்பற்று பொறுப்பு அப்படிங்கிறது பாதி பேருக்கு தெரியும், தெரியாதவங்களுக்காக நான் சொல்கிறேன். வங்கி மேல் வரைப்பற்று அப்படின்னா ஒன்றுமே இல்லை. வங்கியில் எனக்கு என்னோடய பேரில் அக்கௌண்ட்டில் ஒரு 1 lakh கிடக்கு, ஒரு 1 லட்சம் கிடக்கு அப்படின்னா எனக்கு பிஸ்னஸுக்காக ஒரு 1,50,000 இல்லை 2 lakh தேவைப்படுது. நான் என் வங்கியில் நான் போட்டிருக்க அமௌண்ட்டை விட எனக்கு தேவைப்படுங்க பட்சத்தில் வங்கி எனக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்து உதவும், கடனாக கொடுத்து உதவும். ஸோ அதுக்கு பேர் தான் வங்கி மேல் வரைப்பற்று. இதை நான் வங்கிக்கு செலுத்த வேண்டியது என்னுடைய கடமை, பொறுப்பு. அதனால வங்கி மேல் வரைப்பற்று நமக்கு என்ன வருது, பொறுப்புகள் பக்கம் நமக்கு வருது. இப்போ பாருங்கள், கணக்கை பாருங்கள். எடுத்துக்காட்டு 6, சாந்தி என்பவரின் 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய இருப்புக்கள் பின்வருமாறுன்னு கொடுத்துட்டாங்க. அப்போது நம்ம முதல்ல வந்து சம் பண்ணும்போது எது எந்த கேட்டகரியில் வரும், பெறுதற்குரிய மாற்று சீட்டு எதில் வரும் அப்படின்னு நம்ம திங்க் பண்ணணும். அப்போ பெறுதற்குரிய மாற்று சீட்டு நமக்கு சொத்துக்கள் சைடு தான் வரும். செலுத்தற்குரிய மாற்று சீட்டு பொறுப்பு, இயந்திரம் சொத்து, அரைகலன் சொத்து, பற்பல கடனீந்தோர் பொறுப்பு, சரக்கிருப்பு சொத்து, கடனாளிகள் சொத்து, ரொக்கம் சொத்து. அப்போது எது பொறுப்புகள் சைடு வரும், எது சொத்துக்கள் சைடு வரும் அப்படின்னு நம்ம முதல்ல வந்து கேட்டகரி பிரித்து வச்சு புரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சம் செய்ய ஆரம்பிக்கணும். சாந்தி என்பவரின் ஏடுகளில் 2018 டிசம்பர் 31ஆம் நாளைய நிலை அறிக்கைன்னு ஹெட்டிங் போட்டு பொறுப்புகள் சொத்துக்கள் போட்டுட்டு, பற்பல கடனீந்தோர் 25,000, செலுத்தற்குரிய மாற்று சீட்டு 4,000, அதுக்கப்புறம் இங்கே சொத்துக்கள் பக்கம் ரொக்கம் 4,000, சரக்கிருப்பு 45,000, கடனாளிகள் 70,000, பெறுதற்குரிய மாற்று சீட்டு 6,000, இயந்திரம் 60,000, அரைகலன் 10,000. இப்போ இரண்டையும் கூட்டணும். எந்த பக்கம் அதிகமாக இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சொத்துக்கள் சைடு தான் இருப்பு அதிகமாக இருக்குது. நமக்கு எவ்வளோ இருக்குது, 1,00,000